ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அன்புமிக்க சகோதரிகளே, சகோதரர்களே, உங்கள் அனைவரையும் ஜோமிக்ஸ் ஆன் பைபிள் என்னும் யூடியூப் சேனலுக்கு வருக என்று மிகுந்த அன்புடன் வரவேற்கின்றேன். அன்புமிக்கவர்களே, நாம் இன்று நம் ஆண்டவர் இயேசுவின் விண்ணேற்ற பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். முதல் ஆண்டுக்கான வாசகங்கள் திருத்துதர் பணிகள் 1 அதிகாரம் 1 முதல் 11. இது முதல் வாசகம். எபேசியர் 1 அதிகாரம் 17 முதல் 23 2ஆம் வாசகம். இன்றைய நற்செய்தி வாசகம் முதலாண்டுக்குரியது. மத்தேயு நற்செய்தி 28ஆம் அதிகாரம் 16 முதல் 20 முடிய உள்ள வசனங்கள். இதனை அசென்ஷன் அல்லது விண்ணேற்றம் என்று சொல்லுகின்றோம். ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி நாம் கொண்டாடுகிற விழா அசம்ஷன், விண்ணேற்பு பெருவிழா என்று சொல்லப்படுகிறது. தமிழில் இந்த வார்த்தைகள் மிக அழகாக மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றன. இவற்றை குருக்கள் குழப்பக்கூடாது. விண்ணேற்றம், இயேசு தாமாக ஏறி செல்வது. விண்ணேற்பு, மரியாள் ஏற்றுக்கொள்ளப்படுவது. இரண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. மரியாள் மண்ணகத்தில் அவள் நம்மளைப் போல ஒருவர். இயேசு மண்ணகத்திலும் விண்ணகத்திலும் அவர் நாயகன். அவர் மனிதரும் கடவுளுமானவர். ஆகவே அவர் விண்ணகம் ஏறி செல்லுகிறார் என்கிற பொருளிலே இந்த வார்த்தை அசென்ஷன், விண்ணேற்றம் என்று பதிவு செய்யப்படுகிறது. ஆகவே இந்த வார்த்தையில் தெளிவாயிருங்கள், குழப்ப வேண்டாம். இரண்டாவது, இன்றைய நற்செய்திக்கு நாம் வருவோம். இன்றைய நற்செய்தி 11 சீடர்களும் இயேசு தங்களுக்கு பணித்தபடியே கலிலேயாவில் உள்ள ஒரு மலைக்கு சென்றார்கள் என்று பதிவு செய்கிறது. கலிலேயாவில் மலை அப்படின்னு சொல்லியாச்சுன்னா தாபோர் மலை. நாம் அதை குறித்து பார்த்திருக்கிறோம். கலிலேயா தெற்கு நோக்கி வருகிற இடத்துல ஒரு உயர்ந்த மலை அதுதான். பிறகு மேற்கு நோக்கி நீங்க போனீங்கன்னா கர்மேல் மலை, வடக்க ரொம்ப தள்ளி போனீங்கன்னா எர்மோன் மலை. ஆக கலிலேயாவில் ஒரு மலை என்பது அவ்வளவு பொருத்தமாக இங்கு இல்லை. ஆனால் கலிலேயாவில் உயிர்த்த இயேசு சீடர்களுக்கு காட்சி கொடுத்தார் என்றால் பிரச்சனைகள், துயரங்கள், நெருக்கடிகள் அமைந்த சூழலில் அவர் அவர்களை பணித்தார். உயிர்த்த கிறிஸ்துவின் நற்செய்தி பணி அங்கே ஆற்ற வேண்டும். அந்த நற்செய்தி பணி ஆற்றுவதில், அந்த ஈடுபாட்டில், அந்த கையளிப்பில், அந்த பணியில் தான் அவருடைய உடனிருப்பு நமக்கு தெளிவாக கிடைக்கிறது என்கிற உறுதி சொல்லப்படுகிறது. ஆகவே இங்கே அந்த இறையியல் கருத்துக்காக கலிலேயாவில் உள்ள ஒரு மலை என்று சொல்லுகிறார்கள். ஆனால் பாரம்பரியமாக இயேசு விண்ணகம் ஏறி சென்றது கலிலேயாவில் உள்ள மலை அல்ல, மாறாக ஒலிவ மலை என்று சொல்லுகின்றார்கள். லூக்கா நற்செய்தி 24ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம், அவர்கள் பெத்தானியை விட்டு என்கிற வசனம் வருகிறது. அதை போல திருத்துதர் பணிகள் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இன்றைக்கு நாம் 11 வரைத்தான் பார்ப்போம். 12ஆம் வசனம் நமக்கு ஒரு மிக முக்கியமான செய்தி சொல்கிறது. அவர்கள் ஒலிவ மலையிலிருந்து எருசலேமுக்கு திரும்பினார்கள். அப்போ இயேசுனுடைய இந்த விண்ணேற்றம் ஒலிவ மலையில் நடைபெற்றது என்கிற பதிவு லூக்கா எழுத்திலே நமக்கு தெள்ளந்தெளிவாக கிடைக்கிறது. நாம் இன்றைக்கு புனித நாடுகளுக்கு போகிற பொழுது மிகவும் பழைய காலந்தொட்டு மக்கள் ஆண்டுடைய விண்ணேற்றம் நடைந்ததாக சொல்லப்படுகிற இடத்தில் ஒரு சேப்பல் ஆஃப் அசென்ஷன் இருக்கிறது. அது ஒலிவ மலையில் இருக்கிறது. இன்றைக்கு அந்த கோவிலானது இஸ்லாமியர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. இடைக்காலத்தில் அதனை அவர்கள் மசூதியாக்கி இருக்கிறார்கள். பிறகு அதன் அருகில் இன்னொரு மசூதியை, தொழிற்கூடத்தை அவர்கள் கட்டி வைத்திருக்கிறார்கள். இதை கிறிஸ்தவர்கள் வந்து வழிபட்டு செல்வதற்காக வைத்திருக்கிறார்கள். ஆனால் உரிமையை இஸ்லாமியர்கள் கொண்டாடுகிறார்கள். நாம் செல்கிற பொழுது அதற்குரிய ஒரு சிறிய நுழைவு கட்டடத்தை கொடுத்துவிட்டு நாம் உள்ளே சென்று அந்த இடத்தை பார்க்கலாம். அங்கே இயேசுனுடைய காலடிகள் பதிந்த ஒரு கல் தளம் இருக்கிறது. இயேசு அங்கிருந்து கால் பதித்து ஒரு விண்ணகம் சென்றார் என்று மரபு ரீதியாக நம்பப்படுகிறது. ஆகவே இந்த முதல் வசனம் இறையியல் கருத்துக்காக சொல்லப்பட்டிருக்கிறது கலிலேயா என்பதனில் நாம் தெளிவு பெறுவோம். ஆனால் இங்கே சொல்ல வருகிற செய்தி என்ன? ஆண்டவனுடைய கடைசி கட்டளை, அந்த பணி. நீங்கள் அந்த பணியில் நிலைத்திருங்கள், அந்த பணியை செய்யுங்கள். என்ன பணி அது? விண்ணிலும் மண்ணிலும் அனைத்து அதிகாரமும் எனக்கு அருளப்பட்டிருக்கிறது. இயேசு அதிகாரம் மிக்கவராக இருக்கிறார். இயேசு பாடுகள் பட்டு இறந்து உயிர் தெழுந்த காரணத்தினால் தந்தையின் வலப்புறம், அதுதான் விண்ணேற்றம், வலப்புறத்தில் அவர் அமர்ந்திருக்கிறார். ஆகவே அவர் அதிகாரம் மிக்கவராக இருக்கிறார், ஆற்றல் மிக்கவராக இயேசு விளங்குகிறார் என்கிற செய்தி இங்கே சொல்லப்படுகிறது.
ஆம், இயேசுவின் பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழுள்ளோர் அனைவரும் மண்டியிடுவர். தந்தையாம் கடவுளின் மாட்சிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாவுமே அறிக்கையிடும் என்று பிலிப்பியர் 2:10 நாம் அந்த பாடலிலே பார்க்கின்றோம். பாடலின் உச்சக்கட்டம் இதுதான். ஆகவே இயேசு ஆண்டவர் என்று அறிக்கையிடுகிறது. அந்த இயேசு அதிகாரம் மிக்கவராக இருக்கிறார். காஸ்மிக் கிரைஸ்ட் என்று நாம் சொல்லுவோம். குறிப்பிட்ட இடத்துல வந்து பிறந்து வளர்ந்து வாழ்ந்து தன்னை கையளித்த கிறிஸ்து உயிர்த்தெழுதல் வாயிலாக, குறிப்பாக விண்ணேற்றம் வாயிலாக அவர் வந்து உலகளாவிய பிரபஞ்சம் தழுவிய நாயகனாக அதிகாரம் மிக்கவராக அவர் மாறிவிடுகிறார் என்று இந்த பகுதிக்கு அர்த்தத்தை கொடுத்துக் கொள்ளலாம். அடுத்ததாக நாம் இங்கே பார்க்கிறோம், உயிர்த்த கிறிஸ்து ஒரு கட்டளை கொடுக்கிறார். என்ன? அதிகாரம் இருக்கிற இடத்துல கட்டளை இருக்கும், பணி இருக்கும். என்ன? எனவே நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள், தந்தை மகன் தூய ஆவியார் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கடைபிடிக்கும்படி கற்பியுங்கள், இதோ உலகம் முடியும் வரை நான் எந்நாளும் உங்களோடு இருக்கிறேன் என்று கூறினார். இதுல இயேசுனுடைய கட்டளையை பார்க்கிறோம், இயேசுனுடைய வாக்குறுதியை பார்க்கிறோம். நாம் இயேசுனுடைய கட்டளையை ஏற்று நாம் அந்த பணியை செய்தல் வேண்டும். இயேசு இப்பொழுது உடலோடு இல்லை, ஆனால் திரு அவை இருக்கிறது. திரு அவையில் நாம் உறுப்பினர்களாக இருக்கிறோம், இயேசுனுடைய சீடர்களாக இருக்கிறோம். நாம் ஒவ்வொருவரும் இயேசுவில் பெற்றுக்கொண்ட அந்த நன்மைகளுக்கு நாம் சான்று பகருதல் வேண்டும். நாம் பெற்றுக்கொண்ட அந்த நன்மைகளை பறைசாற்றுதல் வேண்டும். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கட்டளை எல்லா இனத்தவரையும் நான் சீடராக்க வேண்டும். இங்கே சாதி, மதம், மொழி, நிறம், இனம் எல்லாம் கடந்து விடுகிறது. ஆணாதிக்கும் பெண்ணாதிக்கும் எதுவுமே இங்கு கிடையாது. எல்லாரும் இயேசுவுக்கு தேவை. எல்லாரும் இயேசுடைய சீடராக வேண்டும். இயேசு இடங்களை பிடித்து அரசாள வரவில்லை, மாறாக இதயங்களை வென்று அரசாள வந்திருக்கிறார். இயேசுடைய இறையாட்சியின் மதிப்பீடுகள் எல்லாரிலும் விதைக்கப்பட வேண்டும். எல்லாரும் ஆண்டவருக்கு உகந்த பிள்ளைகளாக மாறுதல் வேண்டும் என்கிற அந்த செய்தி சொல்லப்படுகிறது. இப்பொழுது இயேசு உடலோடு இல்லையே, அப்படியானால் நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம், அப்படியானால் நீங்கள் குழப்பம் அடைய வேண்டாம், அப்படியானால் நீங்கள் அச்சமுற வேண்டாம். ஆண்டவருடைய வாக்குறுதி இருக்கிறது. என்ன வாக்குறுதி? இதோ உலகம் முடிவு வரை எந்நாளும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்னும் சொற்கள் நமக்கு உறுதுணையாய் இருக்கின்றன. அவர் அனுப்பிய துணையாளர், அவர் என்றும் நம்மோடு இருப்பார். இயேசு இம்மானுவேல். ஆகவே கடவுள் நம்மோடு, அவர் நம்மோடு இருக்க பயம் நமக்கேது என்று அந்த வாக்குறுதியில் நாம் உறுதி கொண்டு நாம் முன்னேறி செல்லுதல் வேண்டும். இது இன்றைய நற்செய்தி. இன்றைய 2ஆம் வாசகத்தை நாம் எடுத்துக்கொள்வோம் என்றால், 2ஆம் வாசகம் பவுலடியார் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலே அவர் மேற்கொள்ளுகிற ஒரு இறைவேண்டலை அடிப்படையாக கொண்டிருக்கிறது. அதுல இன்றைக்கு இந்த வாசகம் ஏன் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க அப்படின்னா, அதுல வரக்கூடிய மிக அழகான வார்த்தை பாருங்க. இவ்வுலகில் மட்டுமல்ல வேறுலகிலும் பெயர் கொண்டோருக்கு மேலாக அவரை உயர்த்தினார், இயேசுவை உயர்த்தினார், அவர் விண்ணுலகில் தமது வலப்பக்கத்தில் அமர்த்தினார். வசனம் 20 என்று சொல்லப்படுகிறது. அந்த வசனத்திற்காக, வசனம் 20, 21ற்காக இன்றைய இந்த 2ஆம் வாசகம் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்றைய 2ஆம் வாசகம் 2 கருத்துக்களை நமக்கு அழுத்தமாக சொல்லித் தருகிறது. 1, கிறிஸ்தவ அழைப்பின் மேன்மை. 2, இயேசுவின் வல்லமையில் நம்முடைய பங்கு. நாம் ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டு நாம் சான்று பகர வேண்டும். ஆகவே நாம் அவருடைய வல்லமையில் நாம் சான்று பகர வேண்டும் என்கிற அந்த கருத்து. இந்த கிறிஸ்தவ அழைப்பின் மேன்மையை குறித்து சொல்லுகிற பொழுது அதிலே 3 கருத்துக்களை நாம் பார்க்கலாம். முதலாவதாக, கிறிஸ்தவ அழைப்பு நமக்கு நம்பிக்கையை ஏற்படுத்துகிறது. வாழ்க்கையை இயேசுவின் பெயரால் ஏற்கும் உறுதியான உள்ளமும் வாழ்க்கை பயன் நமக்கு கிடைக்கும் என்ற உள்ளுணர்வும் தான் அந்த நம்பிக்கை. 2வது, கிறிஸ்தவ அழைப்பிற்கென்ற ஒரு தனிப்பட்ட உரிமை பேறு உள்ளது. அது வளமிக்கது. இந்த வளமிக்க உரிமை பேறு இயேசு கிறிஸ்துவின் அரசில் பங்கு கொள்ளக்கூடிய தகுதியாகும். இத்தகுதியை திருமுழுக்கில் நாம் பெறுகிறோம். 3வது, கிறிஸ்தவ அழைப்பிலே பெருமை மிக்க வல்லமையும் வழித்துணையுமாய் ஆண்டவர் இருக்கிறார். உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் மீது நம்பிக்கை
நாம் அவர் மீது நம்பிக்கை கொண்டு அந்த நம்பிக்கையே வல்லமையாய் பற்றி கொண்டு வாழ வேண்டும். அவர் அனைத்திற்கும் மேலானவர், அவரால் அனைத்தும் முடியும் அப்படிங்கிற பற்றுறுதி நமக்கு நம்பிக்கையை ஆழப்படுத்துகிறது. ஆக கிறிஸ்தவ அழைப்பு இந்த இயேசுவில் நம்பிக்கை கொண்டு சான்று பகர்ந்து வாழ நமக்கு அழைப்பு விடுக்கிறது. ஆக இந்த 2ஆம் வாசகத்தில் இப்படி கிறிஸ்தவ அழைப்பின் மேன்மை, வல்லமையில் பங்கு என்கிற கருத்துக்களை நாம் பார்த்து விட்டோம். இன்றைய முதல் வாசகத்திற்கு நாம் வருவோம். இன்றைய முதல் வாசகம்தான் மிகவும் முக்கியமானது. ஏனென்றால் 3 ஆண்டுகளிலும் முதல் வாசகமாக இதுதான் நமக்கு தரப்படுகிறது. ஏனென்றால் இந்த வாசகம்தான் இயேசுவினுடைய விண்ணேற்றம் பற்றி ஒரு வரைபடமான, ஒரு நாடக பாணியிலான ஒரு செய்தியினை ஒரு திரைப்படம் போல அழகாக நமக்கு வடித்து சொல்லித் தருகிறது. அது திருத்தூதர் பணிகள் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 11 முடிய உள்ள பகுதிகள். நல்லது. லூக்கா நற்செய்தியாளர் 2 நூல்களை எழுதினார். முதல் நூல் நற்செய்தி, 2வது பகுதி திருத்தூதர் பணிகள். இந்த 1ஆம் அதிகாரம் 1 முதல் 11 முடிய உள்ள பகுதி இந்த முதல் நூலுக்கு தொடர்ச்சியாக, 2ஆம் நூலுக்கு முன்னுரையாக அது அமைகிறது. ஏனென்றால் அவரே சொல்லுகிறார் பாருங்கள், தியோஃபில் அவர்களே, தியோஃபில் அப்படின்னா ஃபில் ஒன் ஹூ சீக்ஸ், தேடுகிறவர், தேயோனா காட், கடவுளை தேடுகிறவர், கடவுளுடைய அன்பர் அவர்களே, இயேசு தாம் தெரிந்து கொண்ட திருத்தூதர்களுக்கு அவர்கள் தூயாவியின் துணையோடு செய்ய வேண்டியவற்றை குறித்து அறிவுறுத்திய பின் விண்ணேற்றம் அடைந்தார். விண்ணேற்றம் அடைந்த நாள் வரை அவர் செய்தவை கற்பித்தவை யாவற்றையும் குறித்து எனது 1ஆம் நூலில் நான் எழுதியுள்ளேன். இப்ப 1ஆம் நூல் நமக்கு இயேசுடைய பணி வாழ்வு, உலகத்தில் அவர் இருந்த பொழுது செய்தவை, சொன்னவை, அவருடைய நம்பிக்கையூட்டும் இந்த தூயாவி பற்றிய படிப்பினைகள், பாடங்கள் எல்லாவற்றையும் குறித்து நமக்கு சொல்லித் தருகிறது என்று அவரே சொல்லிவிடுகிறார். ஆகவே அந்த நற்செய்தியினுடைய ஒரு தொடர்ச்சியாக இது அமைகிறது. வசனம் 3, இயேசு துன்புற்று இறந்த பின்பு 40 நாள்களாக அவர்களுக்கு தோன்றி இறையாட்சியை பற்றி கற்பித்தார் என்கிற வார்த்தை இங்கே வருகிறது. 40 நாட்களாக, 40 என்பது விவிலியத்தில் ஒரு முழுமை. நமக்கு தெரியும், இயேசு 40 நாட்கள் உண்ணா நோன்பு இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. 40 நாட்கள் மோசே அவர் ஆண்டவருக்காக தவம் இருந்தார் என்று அறிகிறோம். எலியா அதை போல 40 நாட்கள் தவம் இருந்தார். பிறகு அவர்கள் ஆற்றல் பெற்ற 40 என்பது ஒரு தயாரிப்பின் காலம். ஆவியானவருடைய வருகைக்கு நம்மை தயாரிக்கிற காலம் இது 40 நாட்கள். இந்த 40 நாட்களும் இயேசு உடன் இருந்தார். இயேசு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார். மிகவும் குறிப்பாக இறையாட்சியை பற்றி கற்பித்தார் என்று அறிகிறோம். அன்புமிக்கவர்களே, இறையாட்சியை பற்றி நாம் தனியாக இன்னொரு வீடியோவில் நாம் பார்ப்போம். ஏனென்றால் இறையாட்சியை பற்றி ஒரு சரியான புரிதல் நமக்கு வேண்டும். இந்த 40 நாட்கள் இயேசுனுடைய மறைபொருளின் மைய பொருள் இறையாட்சி, மால்குத்தியாவே என்று இதனை சொல்லுகிறோம். அதனை நாம் இறை அரசு என்று மொழிபெயர்க்கலாம். கிபி 70க்கு பிற்பாடு பெண்கள் விழிப்புணர்வு இயக்கங்கள் தோன்றிய பிறகு, பெண் இறையியல் மலர்ந்த பிறகு, பெண் இறையியலார்கள் நம்ம விவிலியத்தில் இன்க்ளூசிவ் லாங்குவேஜ் அதை பயன்படுத்த வேண்டும். மார்க் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் இயேசுடைய முதல் மறையுரையை பார்க்கிறோம். அது இறையாட்சியை பற்றியது. காலம் நிறைவேறிவிட்டது, கடவுளாட்சி நெருங்கி வந்துள்ளது, மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள் என்று இயேசு பறைசாற்றுகிறார். ஆம், காலம் நிறைவேறிவிட்டது. நீங்கள் உலகம் முடிய போகிறது, கடவுளுடைய கோபம் கொந்தளித்து நிற்கிறது, ஆகவே மனம் திரும்புங்கள் அல்ல, நீங்கள் கடவுள் அரசு நெருங்கி வருகிறது, மனம் திரும்புங்கள் என்று அவர் அழைப்பு விடுக்கிறார். மனம் திரும்புவதற்கு 2 காரணங்கள். ஒன்று, காலம் நெருங்கிவிட்டது. 2வது, இறையாட்சி நெருங்கி வந்து விட்டது என்று அவர் சொல்லுகிறார். ஆக எங்கு இறையாட்சி, மால்குத்தியாவே எனப்படுகிற அந்த சொல்லாடல் பயன்படுத்தப்படுகிறது. இதனை பழைய தமிழ்ல பரலோக ராஜ்யம் என்று நாம் மொழிபெயர்த்திருந்தோம். ஆனால் புதிய தமிழ்ல கடவுளாட்சி, இறையாட்சி என்று நாம் மொழிபெயர்த்திருக்கிறோம். அது இப்பொழுது உள்ள மொழிபெயர்ப்புகள்ல பல கடவுளரசு, இறை அரசு என்று மத்திய நற்செய்தியாளர் மாத்திரம் அதனை விண்ணரசு என்று பயன்படுத்துவார். யாவே, எலோஹிம் அப்படிங்கிற வார்த்தைகளை அவர் தவிர்த்து, அந்த வார்த்தைகள் வருகிற இடத்துல யூதர்கள் தலைகுனிந்து அதோனாய் என்று வாசிப்பதை போல இந்த இறை அப்படிங்கிற வார்த்தையை தவிர்த்து விண்ணரசு என்றால் கடவுள் பெயரை சொல்லக்கூடாது, அதற்கு ஒரு மதிப்பு கொடுக்க வேண்டும் என்பதற்காக விண்ணரசு என்று அதனை அவர் அழகாக
மக்கள் இறையலை மையப்படுத்தி பயன்படுத்தி இருப்பார். ஆக இதெல்லாம் இப்போ கிபி 1970க்கு பிற்பாடு விவிலியத்தை மொழிபெயர்ப்பதில் கொள்ள வேண்டிய பரிந்துரைகள் என்கிற ஒரு விஷயங்கள் வெளிவந்தன. அதன் பிறகு இன்க்ளூசிவ் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நம்ம ஆணாதிக்க சொற்களை தவிர்த்து மதிப்புமிக்க சொற்களை நம்ம பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி, ஆகவே அங்க நம்ம அதில் மிகவும் குறிப்பாக இந்த இறை அரசு அப்படிங்கிறத பெண் இறையியலார்கள் எதிர்க்க ஆரம்பிச்சாங்க. அது என்ன இறை அரசு, இறை அரசின் முடிவெடுக்க மாட்டீங்களா அப்படின்னு குண்டக்க மண்டலம் கேட்கிற பொழுது இந்த ரெண்டு வார்த்தையும் வேண்டாம், அரசும் வேண்டாம் அரசியும் வேண்டாம், ஆணாதிக்கமும் வேண்டாம் பெண்ணாதிக்கமும் வேண்டாம், ரெண்டுக்கும் பொதுவான ஒரு சொல்லாடலை பயன்படுத்தலாம் என்று சொல்லி ரெயின் ஆஃப் காட் என்கிற வார்த்தையை புகுத்தினார்கள். நம்ம பெரும்பாலும் ஆர்எஸ்வி பைபிள் பயன்படுத்துவோம். பழைய ஆர்எஸ்வியில் அந்த ரெயின் ஆஃப் காட் அப்படிங்கிறது கிங்டம் ஆஃப் காட் அப்படின்னு இருக்கும். இந்த என்ஆர்எஸ்வி 70களுக்கு பிற்பாடு வந்த புதிய ஆர்எஸ்வி பைபிளில் அதில் ரெயின் ஆஃப் காட், ரெயின் அப்படிங்கிறத நம்ம தமிழில் இறை ஆட்சி என்று பயன்படுத்துகிறோம். அதுக்குள்ள போக தேவையில்லை. ஆனாலும் இங்கே நாம் பார்க்கிறோம், இயேசு இறையாட்சியை பற்றி கற்பித்தார். இந்த இறையாட்சியை பற்றி நாம் தனியாக தெரிந்து கொள்ள வேண்டும். 40 நாட்களுக்கான கருப்பொருள் இறையாட்சி தான். இயேசு 40 நாட்களும் அவர்களுக்கு அதை குறித்து கற்பித்தார். ஏனென்றால் அதை குறித்து தவறாகவும் புரிந்து கொள்ளலாம், அதை குறித்து சரியாகவும் புரிந்து கொள்ளலாம். அதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நமக்கு தெளிவு தேவை. இவ்வளவெல்லாம் பாருங்களேன். அதெல்லாம் முடிச்ச பிற்பாடு கடைசியா வசனம் 6 பாருங்க, ஆண்டவரே இஸ்ரேலுக்கு ஆட்சி உரிமையை மீண்டும் பெற்றுத்தரும் காலம் இதுதானோ அப்படின்னு சீடர்கள் அவரிடத்துல அங்கே கூடியிருக்கிறவர்கள் இடத்துல கேட்கிறாங்க. அவரு 40 நாள் முக்கிய அதான் கத்தி இருக்கிறாரு, இறையாட்சியை பற்றி சொல்லி இருக்கிறார். இப்பொழுது இவங்க கேட்கிறாங்க, இப்பொழுதுதான் இந்த காலம் இதுதானோ அப்படின்னு கேட்கிறாங்க. இவர்கள் ஒரு அரசியல் ஆட்சியை, ஒரு தன்னாட்சியை இவர்கள் எதிர்பார்த்தார்கள். இஸ்ரேலர்கள் தங்களை தாங்களே அரசாளுகிற ஆட்சி, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்று வாழுகிற ஆட்சி, குறிப்பாக ரோமையர்களை வெளியேற்றிவிட்டு இவர்கள் சுயாட்சி, அதனை எதிர்பார்த்தார்கள். இயேசு அப்படிப்பட்ட ஒரு பொலிட்டிக்கல் மெசையா, இயேசு அப்படிப்பட்ட ஒரு அரசியல் மெசியாவாக, தலைவராக அவர் இருப்பார், ஒரு அரசியல் அதிகாரம் கொண்ட அரசராக அவர் ஆளுகை செய்வார் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க. இப்ப அவருடைய வாழ்வினுடைய உச்ச கட்டம், இயேசு பிரிந்து போகக்கூடிய கட்டம். அப்ப இதுதானோ, இப்பதான் நீங்க அந்த ஆட்சியை நிலைத்து போறீங்களா அப்படின்னு அவங்க கேட்கிறாங்க. அப்ப இதுல நமக்கு என்ன தெரிகிறது? அவர்கள் இறையாட்சி, இயேசு போதித்த அந்த இறையாட்சியின் கருப்பொருளை புரிந்து கொள்ளவில்லை, அதை தவறாக அவர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது தெளிவாக தெரிகிறது. இன்றைக்கும் கிறிஸ்தவ சபைகள்ல, கிறிஸ்தவ மறையுறைகள்ல இந்த இறையாட்சியை தவறுதலாக நிறைய பேர் புரிந்து வைத்திருக்கிறார்கள். அதை அவர்கள் சரியாக புரிவதில்லை. அது இறைவார்த்தையின் ஒளியில் நாம் சரியாக புரிதல் வேண்டும். அதை நாம் தனியாக ஒரு நாள் பார்த்துக் கொள்வோம். ஆனால் இந்த கருத்தை நாம் இப்பொழுது உள்ளே வைத்துக் கொள்வோம். ஆகவே இறையாட்சியை பற்றி அவர் அவர்களுக்கு கற்பித்தார் என்பது. மேலும் பல தெளிவான சான்றுகளால் தாம் உயிரோடு இருப்பதை காண்பித்தார். அப்போ அவருடைய போதனையும் அவருடைய விட்னஸிங்கும் அங்கு முக்கியமாக இருக்கிறது. அவர் உயிரோடு இருக்கிறார் என்பது. அவர்களும் சேர்ந்து உண்ணும் பொழுது, ஏற்கனவே இப்போ லூக்கா கடைசி அதிகாரத்தில் அவர் சொல்லி இருப்பார், என்ன நீங்கள் எருசலேமை விட்டு நீங்க வேண்டாம்னு ஒரு வாக்குறுதி கொடுத்திருப்பார். அப்போ அந்த நற்செய்திகளுடைய தொடர்ச்சி இங்கே வருகிறது. காத்திருங்கள், காத்திருங்கள். நமக்கெல்லாம் காத்திருக்கிறதுக்கு மனசே இல்லை. ஒரு பேருந்துக்காக காத்திருக்க நமக்கு முடியல, ஒரு நிகழ்ச்சிக்காக காத்திருக்க முடியல. நம்ம அவசர உலகத்துல வாழ்றோம். உடனே அவசரம் அவசரம் அவசரம்தான். ஆனால் காத்திருங்கள், காத்திருங்கள். ஏனென்றால் இந்த இறையாட்சி பணி என்பது தூயாவின் துணையால் செய்யப்படுவது, கடவுளுடைய வல்லமையால் செய்யப்படுவது, மனிதனுடைய அறிவாலோ திட்டத்தினாலோ அவனுடைய எண்ணங்களினாலோ அல்ல. ஆகவே நாம் காத்திருக்க வேண்டும். நாம் கடவுளுடைய வல்லமை, ஆவியனுடைய வல்லமை பெற்றவர்களாகத்தான் அந்த பணிகளை நாம் ஆற்ற முடியும். ஆகவேதான் சொல்கிறார் பாருங்கள், இன்னும் சில நாட்களில் நீங்கள் தூய ஆவியால் திருமுழுக்கு பெறுவீர்கள். ஆவியானவர் உங்களை ஆட்கொண்டு, ஆவியானவர் தன் வரங்கள், கொடைகள், கனிகளினால் உங்களை நிரப்பி, ஆவியானவர் உங்களில் இறங்கி அவர் உங்களை சான்று மகர செய்கிற பொழுதுதான் எல்லாமே அற்புதமாக நிகழும் என்று இங்கே மிக அழகாக அவை சொல்லுவதனை நாம் இங்கே பார்க்கிறோம். ஆகவே இந்த முதல் பகுதி இந்த 40 நாட்கள் அப்படிங்கிற அந்த செய்தி இயேசு மையப்பொருள் நமக்கு வருகிறது. அடுத்து வசனம் 6 முதல்
11 முடிய உள்ள பகுதிகளில் நம்ம பார்க்கிறோம். ஆண்டவரை இஸ்ரேலுக்கு ஆட்சியுரிமையை மீண்டும் பெற்றுத்தரும் காலம் இதுதானோ அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். இப்போ அந்த இறையாட்சி பற்றி ஒரு தெளிவான பதிலை ஆண்டவர் இங்கே கொடுத்து விடுகிறார். ஆண்டவர் மண்ணகத்தை விட்டு விண்ணகத்திற்கு செல்லுவதற்கு முன்பாக அவர் பேசிய கடைசி வார்த்தைகள் இவைதான். அவர் கட்டளை கொடுத்தார். அது பணியில இருக்கிற பொழுது உயிர்த்த இயேசு கொடுக்கிற கட்டளை. ஆனால் இதுதான் அவர் லூக்கா நற்செய்தியின்படி சொல்லுகிற கடைசி கட்டளை. என் தந்தை தம் அதிகாரத்தால் குறித்து வைத்துள்ள நேரங்களையும் காலங்களையும் அறிவது உங்களுக்கு உரியது அல்ல அப்படின்னு சொல்லி ஒரு தெளிவான ஒரு படிப்பினை, தெளிவான ஒரு போதனை, தெளிவான ஒரு கட்டளை இங்கே நமக்கு கொடுக்கப்படுகிறது. நாம் இதனை உள்வாங்கினால்தான் நம் பல பிரச்சனைகளிலிருந்து வெளிவர முடியும். இந்த திருத்துதர் பணிகள் எழுதப்பட்ட பின்னணியை நீங்கள் பார்க்க வேண்டும். கிபி 80க்கும் 90க்கும் இடைப்பட்ட காலத்தில்தான் லூக்கா நற்செய்தி அவர் எழுதிய திருத்துதர் பணிகள் நூல் எழுத்து வடிவம் பெறுகிறது. கிபி 70 எருசலேம் கோவில் அழிக்கப்பட்டு விட்டது. இப்பொழுது யூத கிறிஸ்தவர்கள் அவர்கள் யூதர்களுடைய தொழுகை கூடங்களுக்கு சென்று அவர்கள் ஓய்வு நாளிலே வழிபட்டு வருகிறார்கள். ஆனால் கிபி 80களில் என்ன பண்றாங்க, ஒரு சங்கம் கூடி, யூத சங்கம் கூடி, கிறிஸ்தவர்கள் தொழுகை கூடத்திற்கு வரக்கூடாது, அவர்களை வெளியே விட்டு விடுங்கள் அப்படின்னு சொல்லி அவர்களை வெளியே விட்டு விடுகிறார்கள். ஆகவே அவர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள், ஒதுக்கப்படுகிறார்கள். இப்போ யூத கிறிஸ்தவர்களுக்கு வழிபடுவதற்கும் சரியான இடமில்லை. இந்த காலகட்டத்தில் ஏற்கனவே இயேசுவோடு இருந்த திருத்தூதர்கள் பலர் மரணம் அடைகிறார்கள் அல்லது அவர்கள் கொல்லப்படுகிறார்கள், மறைசாட்சி சாவினை சந்திக்கிறார்கள். ஆகவே அவர்களிடத்திலே இப்போ ஒரு நம்பிக்கை குறைந்து கொண்டே வருகிறது. என்ன, இயேசுவும் நம்மோடு இல்லை, இயேசுவோடு இருந்தவர்களும் நம்மோடு இல்லை, இயேசு நம்மை விட்டு பிரிந்து போய்விட்டார், நமக்கு கொஞ்ச நஞ்ச ஆதரவாக இருந்த யூதர்களும் நம்மை ஒதுக்கி வைத்து விட்டார்கள், இப்பொழுது என்ன நடக்குமோ, நாம் எல்லாம் அனாதைகளாகி விட்டோமோ அப்படின்னு சொல்லி அவர்கள் வருத்தப்படுகிறார்கள். அவர்கள் உள்ளம் உடைந்து நிற்கிறார்கள். இந்த கட்டத்தில தான் அவர்களுக்கு தெளிவான இந்த போதனை கொடுக்கப்படுகிறது. இதுல இந்த வசனம் பலவற்றுக்கு பதிலாக அமைகிறது. என் தந்தை தம் அதிகாரத்தால் குறித்து வைத்துள்ள நேரங்களையும் காலங்களையும் அறிவது உங்களுக்கு உரியது அல்ல. God is a mystery. God's plans are also mysteries. நம்ம நன்றாக தெரிந்து கொள்ள, கடவுள் ஒரு மறைபொருள். நம்முடைய சின்ன மூளையை வச்சு கடவுளை அப்படிங்கிற அந்த கருத்துருவாக்கத்தை புரிந்து கொள்ள முடியாது. அதே போல கடவுளுடைய திட்டங்களையும் கடவுளுடைய ஞானத்தையும் கடவுளுடைய அதிகாரங்களையும் நாம் அறிந்து கொள்ளவே முடியாது. நம்முடைய பகுத்தறிவினால் ஓரளவுக்கு கொஞ்சம் எட்டலாம். என்ன எட்டலாம்? கடவுள் இருக்கிறார் அப்படின்னு தான் நம்ம எட்ட முடியுமே இல்லாம நம்ம அதுக்கு மேல நுழைய முடியாது. ஆனால் சிலர் கடவுளுடைய திட்டங்களுக்கு இவங்க எல்லாம் ஏஜென்ட் மாதிரி, இவங்கெல்லாம் மாமா மாதிரி நினைச்சுக்கிட்டு, நான் கடவுள் என்கிட்ட சொன்னார், அப்படி சொன்னார், இப்படி சொன்னார்னு கதை விடுறாங்க உட்காந்துக்கிட்டு. தெளிவாக இந்த வசனம் சொல்லுகிறது பாருங்கள், காலங்களையும் நேரங்களையும் அறிவது உங்களுக்கு உரியது அல்ல. அதுல ஒரு லிமிட்டேஷன், அதுல ஒரு வரம்பு இருக்கிறது. அதுக்குள்ள நுழையக்கூடாது, நோண்டக்கூடாது. ஏற்றுக்கொள்ள வேண்டியதை ஏற்றுக்கொள்ளணும், ஏற்றுக்கொள்ள முடியலையா சரணாகதி அடைஞ்சிட்டு போயிடணும், அவ்வளவுதான். ஆகவே அது உள்ளுக்குள்ள போய் நம்ம நோண்டணும் அப்படின்னா உரிக்க வெங்காயம் உள்ளுக்குள்ள ஒண்ணுமே இல்லைன்னு தான் ஆகி போயிடும். நாம கடவுள் மறைபொருள்ல நம்ம வாழ முடியாது, வளர முடியாது. ஆகவே கடவுள் என்கிற மறைபொருளை நாம் மதிக்க அழகாக கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் வசனம் 8, தூயாவி வரும்போது நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று எருசலேமிலும் யூதேயா சமாரியா முழுவதிலும் உலகின் கடையெல்லை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் அப்படின்னு இயேசு அழகாக சொல்லுகிறார். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று உண்டு. என்ன? இப்ப நான் உடலெடுத்த இயேசு, நான் இறந்து உயிர்த்து விட்டேன். இப்ப 40 நாட்கள் உங்களோடு இருந்து இறையாட்சி பற்றி உங்களுக்கு கற்பித்திருக்கிறேன். மேலும் உங்களிடத்திலே நான் பலவற்றை குறித்து நான் சான்று பகர்ந்திருக்கிறேன். நல்லது, இப்பொழுது நான் உங்களை விட்டு நிரந்தரமாக பிரிய போகிறேன். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நான் விட்டு சென்ற பணியை தொடர்ந்து செய்தல் வேண்டும். அவ்வாறு செய்வதற்கு தூய ஆவியார் உங்களுக்கு துணை நிற்பார். தூயாவியின் திருமுழுக்கை பெறுங்கள். ஆவியின் வல்லமையால் நிரப்பப்பட்டவருடைய ஆளுகைக்குள் நீங்கள் வருங்கள். அப்பொழுது நீங்கள் சான்று பகர்வீர்கள். ஒரு தொடர்ச்சி இங்கே இருக்க போகிறது. அந்த தொடர்ச்சியை துணையாளர் நாம் தூய ஆவியானவர் உங்களுக்கு தருவார் என்று இயேசு சொல்லுகிறார். ஆகவே நீங்கள் உள்ளம் கலங்க தேவையில்லை. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் சாட்சி பகர வேண்டும். சாட்சி எங்கெல்லாம் பகரணும்?
இது ஒரு அழகான வரைபடம் போல் இருக்கிறது பாருங்கள். முதல்ல நீங்கள் எருசலேமில், அடுத்து யூதேயா அந்த மாநிலத்தில், அடுத்து சமாரியா, அதை தொடர்ந்து இருக்கிற பெரிய வட்டத்தில், அதன் பிறகு நீங்கள் எங்கே சான்று பகர வேண்டும்? நீங்கள் உலகின் கடை எல்லை வரை. இது இந்த திருத்தூதர் பணிகள் நூலுக்கே ஒரு முன்னுரை போல் அமைகிறது. அதை எவ்வாறு பிரித்து நமக்கு தரப்போகிறார்கள் என்பதை போல் அமைகிறது. முதல்ல எருசலேமில் நீங்கள் சாட்சிகள், அது முதல் பகுதி. அடுத்து நீங்கள் யூதேயாவில் சாட்சிகள், அந்த நூலினுடைய 2வது பகுதி. அடுத்து சமாரியாவில் சாட்சிகள், 8ஆம் அதிகாரம் தொடங்கி 12ஆம் அதிகாரம் முடிய. அடுத்து உலகின் கடை எல்லை வரை 13ஆம் அதிகாரம் தொடங்கி 28ஆம் அதிகாரம் முடிய கடை எல்லை வரை நீங்கள் சாட்சிகள். அப்போ திரு அவை எவ்வாறு வளர்ந்தது, திரு அவை எவ்வாறு பரவியது, ஆண்டவர் எவ்வாறு உடனிருந்து அவரவர்களை ஊக்கப்படுத்தினார், திரு அவை வளர்ந்து எவ்வாறு பெருகியது என்பதனை அது சொல்லுவதாக அமைகிறது. நாமும் கிறிஸ்துவுக்கு நம்முடைய குடும்பத்துல, நம்முடைய சமூகத்துல, பிற நாம் பணி செய்கிற இடத்துல, நாம் செல்லுகிற எல்லா இடத்திலும் சான்று பகர வேண்டும் என்பதை இது சொல்லித் தருகிறது. இதை தூயாவியானவர் செய்வார், இதை திரு அவை செய்யும். நாம் திரு அவையில் உறுப்பினர்கள், நாம் இந்த பணிகளை செய்தல் வேண்டும் என்று இது அழகாக எடுத்து சொல்லித் தருகிறது. நல்லது. அடுத்து வசனம் 10க்கு வசனம் 9, அதான் முக்கியம். அவர்கள் கண்கள் முன்பாகவே அவர் மேலே எடுத்துக் கொள்ளப்பட்டார். ஒரு நாடக பாணியில ஒரு திரைப்படம் பார்ப்பது போல இது அழகாக சொல்லுகிறது. ஏனென்றால் இது ஒரு மிஸ்ட்ரி. மேகம் ஒன்று அவரை எடுத்துக்கொண்டு அவர்கள் பார்வையில் மறைந்து விட்டது. ஆண்டவர் நம்ம இங்கிருந்து பயணம் செஞ்சு அவர் ஒரு லிப்ட்ல, ஒரு மின் தூக்கியில அப்படியே பரலோகத்துக்கு போயிட்டது மாதிரி ஒரு வரைபடம் இங்கே வரையப்படுகிறது. ஆனால் இது சொல்ல வருகிற இறையியல் கருத்தினை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு வசனத்தை பாருங்கள். மேகம் ஒன்று அவரை எடுத்து சென்று, பழைய ஏற்பாட்டிலையும் சரி புதிய ஏற்பாட்டிலையும் சரி, மேகம் என்பது கடவுளுடைய வல்லமை, கடவுளுடைய ஆற்றல், கடவுளுடைய பிரசன்னம், கடவுளுடைய உடனிருப்பு. அப்ப இது சொல்ல வருகிற செய்தி என்ன? இயேசு பாடுகள் பட்டு இறந்து உயிர்த்து அவர் இப்பொழுது விண்ணகம் சென்று தந்தையுடைய வலப்புறத்தில் அமர்ந்திருக்கிறார். அதிகாரம் மிக்கவராக இருக்கிறார், ஆற்றல் மிக்கவராக இருக்கிறார். இன்றைய முதல் வாசகம் 2ஆம் வாசகத்தை நீங்க இதோடு பொருத்தி பாருங்கள். அந்த செய்தியை இவர் இங்கே ஒரு வரைபடமாக, ஒரு நாடகமாக மிக அழகாக அவர் நமக்கு சொல்லித் தருகிறார். அப்ப மக்களுக்கு இந்த செய்தி ரொம்ப அழகாக உள்ளத்தில் போய் சென்றடையும். ஆகவே அது அவ்வாறு சொல்லப்படுகிறது. அவர் செல்லும் போது அவர்கள் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து கொண்டே இருந்தார்கள். அப்பொழுது வெண்ணுடை அணிந்த இருவர் என்று வருகிற பொழுது அது தூதர்கள். அவர்கள் வெண்ணுடை அணிந்தவர்கள் அப்படிங்கிறதுனால தூதர்கள். ஒருவருக்கு இருவர் சாட்சியம் அவர்கள் பகருகிறார்கள். என்ன? கலிலேயரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டே இருக்கிறீர்கள்? இந்த இயேசு உங்களிருந்து விண்ணேற்றம் அடைந்ததை கண்டீர்கள் அல்லவா? அவ்வாறே அவர் மீண்டும் வருவார். ஆகவே நீங்கள் என்ன செய்யுங்க? மேகத்தையே பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க. நீங்க போய் மக்களிடத்துல பணி செய்யுங்க. டோன்ட் லுக் அட் த கிளவுட், லுக் அட் த கிரவுட். மேகத்தை அல்ல, நீங்கள் மக்கள் கூட்டத்தை பாருங்கள். அங்கே இறங்கி போய் பணி செய்யுங்கள். இந்த மேகம் உங்களுக்கு வல்லமையை சொல்லிவிட்டது. நம்பிக்கையோடு இருங்கள், ஏனென்றால் இயேசு மீண்டும் வருவார் அப்படிங்கிற ஒரு செய்தியோடு, எதிர்நோக்கோடு இந்த பகுதியானது மிக அழகாக அமைகிறது. அன்புமிக்க சகோதரிகளே, சகோதரர்களே, ஆண்டவருடைய விண்ணேற்ற பெருவிழா திரு அவையின் வாழ்வில், திரு அவையின் வழிபாட்டில், திரு அவையினுடைய பணியில் மிகவும் மிகவும் முக்கியமான ஒரு விழாவாகும். ஆகவே இந்த விழா மிகவும் சுருக்கமாக, அதுவும் நாடக பாணியிலே நமக்கு விவரிக்கப்பட்டிருந்தாலும் அது சொல்லுகிற ஆழ்ந்த இறையியல் கருத்துக்களை நாம் உள்வாங்குதல் வேண்டும். ஏனென்றால் இயேசு இப்பொழுது ஆற்றல் மிக்க பிரபஞ்சத்தின் தலைவராக, காஸ்மிக் கிரைஸ்டாக அவர் அவர் தந்தையின் வலப்புறத்தில் வீற்றிருக்கிறார். தந்தை வலப்புறம் அப்படிங்கிறது ஆற்றல், அந்த அர்த்தம். அவருடைய நற்செய்தி பணி தொடர வேண்டும். ஆகவே நம்ம வாயை பிளந்து மேல பார்த்து கொண்டு இருக்காம நம்ம உழைக்க வேண்டும். அருட்தந்தை டி. அல்போன்ஸ் அவர்கள் கிறிஸ்தியல் பேராசிரியர், கோட்டாறு மறை மாவட்டத்தை சார்ந்தவர். அவர் அழகாக சொல்லுவார். வானம் மண்ணிலே தெய்வம் கண்ணிலே அப்படிங்கிற அந்த நூலிலும் அவர் குறிப்பிடுவார். ஈடுபாட்டில் மலர்வது இறையாட்சி. இறையாட்சியை இன்னும் சுருக்கி அழகாக ஒரு கேப்சரிங், ஒரு பஞ்ச் டைலாக் அவர் சொல்லுவார். ஈடுபாட்டில் மலர்வது இறையாட்சி. இயேசுனுடைய இறையாட்சி என்பது நாம் நம்முடைய வாழ்க்கையில ஈடுபட்டு உழைப்பதுல இருக்கிறது. ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், எதற்கும் நம் அஞ்ச தேவையில்லை. நாம் இங்கே தொடர்ந்து உழைப்போம்.
என்று கண்களை மேலே வைத்துக் கொண்டல்ல, நம்முடைய அன்றாட பணி வாழ்வில் நாம் அர்ப்பணத்தோடு ஈடுபட்டிருப்போம் என்பதைத்தான் இந்த விழா சொல்லித் தருகிறது. அதற்கு துணையாக தூய ஆவியார் வருவார். காத்திருங்கள். அடுத்த வாரம் அந்த ஆவியானவர் முழுமையாக நம்மை ஆட்கொள்ளட்டும். அதற்கு இந்த வாரம் முழுவதும் நாம் நம்மை தயாரிப்போம். உங்கள் அனைவருக்கும் இனிய ஆண்டவருடைய பின்னேற்ற பெருவிழா நல்வாழ்த்துக்கள்.